தமிழக மக்களின் வங்கி கணக்கில் பணமழை பொழிய போகுது. இது பத்தின முழு விவரங்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக தெளிவா புரியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த சட்டசபை தேர்தல் நேரத்துல அரசியல் களம் செம்ம சூடு பிடிச்சிருக்கு. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அண்ட் எந்தெந்த திட்டங்கள் மூலமா மக்கள் வங்கி கணக்குல நேரடியா பணம் வந்து கொடுக்க போறாங்க, பணம் வந்து கிடைக்க போகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்த்துடலாம். மத்திய அரசான பாஜக ஒரு செம மாஸ்டர் ஸ்ட்ரோக் வச்சிருக்காங்க. அதுதான் ஆபரேஷன் 12K. இப்போ வங்கி கணக்குல வந்துட்டு 12,000 ரூபாய் வந்து வரவு வைக்கப்பட போறதா ஒரு புதிய தகவல் ஒன்று கசிஞ்சிருக்கு. ஸோ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் மானியம், உர மானியம் மற்றும் PM கிசான் சம்மான் நிதி இப்படி பல திட்டங்கள்ல நிலுவையில் இருக்கிற அத்தனை தொகையையும் ஒருங்கிணைத்து ஒரே மெகா பேக்கேஜா உங்களோட வங்கி கணக்குக்கு டைரக்டா DBT மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்களாம். இன்னும் சில நாட்கள்ல பிரதமர் மோடி இந்த அறிவிப்புகளை வந்து வெளியிடுவார் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்து கசிஞ்சிருக்கு. இதுக்கான அதிகாரப்பூர்வமான மகிழ்ச்சி அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்த பணத்தை வாங்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா PM கிசான் திட்டத்துக்கு ஆதார் கார்டு, பட்டா சிட்டா அதாவது நில ஆவணங்கள் இது வந்து கம்பல்சரி இல்லை அப்படின்னாலும் வச்சுக்கோங்க, தேவைப்படும். பேங்க் அக்கௌண்ட் வந்து தேவைப்படும், மொபைல் நம்பர், ரேஷன் கார்டு, முக்கியமா EKYC வந்து அப்டேட் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா பணம் வந்து வராது. அடுத்ததா உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டம் தான். கேஸ் ஏஜென்சியில போய் EKYC புதுப்பிங்க. ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், ரேஷன் கார்டு, கேஸ் புக், இன்கம் சர்டிபிகேட் வந்து தேவைப்படும். அடுத்ததா உரமானியம். POS மிஷின்ல கைரேகை வைக்க ஆதார் ரொம்ப முக்கியம். கூடவே ரேஷன் கார்டு, நில ஆவணங்கள், உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இதெல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. அடுத்ததா பாஜகவின் மெகா தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்னா இந்த சட்டசபை தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தி அதிமுக தலைமையில பாஜக தேர்தலை வந்து சந்திக்குது. இவங்க ரிலீஸ் பண்ணிருக்க தேர்தல் அறிக்கை லிஸ்ட் வந்து பார்த்துடலாம். பெண்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப தலைவிகள் அனைவருக்குமே மாதம் 2,000 ரூபாய் உதவித்தொகை அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலவச கேஸ் அதாவது ஒரு குடும்பத்திற்கு வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் முற்றிலும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக புதிய அரசு அமைந்தவுடன் தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தலா ரூபாய் 10,000 உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்காம EMI கட்ட முடியாம கஷ்டப்படுற இளைஞர்களுக்கு கல்வி கடன் முழுசா தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோலார் மானியம். PM சூர்யாகர் திட்டத்துல இணைஞ்சிங்க அப்படின்னா மத்திய அரசு மானியத்தோடு சேர்த்து மாநில அரசு சார்பா எக்ஸ்ட்ராவா 25,000 கூடுதல் ஊக்கத்தொகை வந்து வழங்குறாங்க. அடுத்ததா முதியோர்களுக்கும் சலுகை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 65 வயசான முதியோர்களுக்கு வீட்டுக்கே வந்து இலவச உடல்நல பரிசோதனை அப்படின்றதும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1,00,000 பேருக்கு 150 உள்ள காவலர்கள் எண்ணிக்கை 200 உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதைப் பொருள் ஒழிப்புக்கு தனித்துறை மாவட்டம் தோறும் மறுவாழ்வு மையம் அமைக்கப்படும். மதுரை எய்ம்ஸ் மற்றும் சென்னை மெட்ரோ பணிகள் அதிவேகமாக முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ECR ரோட்ல விபத்து சிகிச்சை மையம், 2 வீலர் ஆம்புலன்ஸ்கள் அதிகமாகப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தைப்பூசம் மாநில விழாவாக கொண்டாடப்படும். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தொடர்ந்து தீபம் ஏற்றப்படும். சாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு
முழு ஆதரவு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் மத்திய அரசு இப்படி இறங்கி அடிக்க, இன்னொரு பக்கம் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் 14 வயசுல இருந்தே அரசியல்ல இருக்கேன். என்னுடைய 50 ஆண்டு கால தொடர் உழைப்பால தான் ஒரு இயக்கத்தோட தலைவரா உயர்ந்திருக்கேன். சட்டமன்ற உறுப்பினரா, மேயரா, அமைச்சரா, துணை முதலமைச்சரா, எதிர்கட்சி தலைவரா இருந்து இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கேன் அப்படின்னு பெருமையோட சொல்றேன். தமிழ்நாட்டில் நான் போகாத இடமே கிடையாது. மக்களை நேரடியா சந்திச்சிருக்கேன். அதனால அவங்களோட தேவைகள் என்னென்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு ஒவ்வொரு திட்டத்தையும் நான் தீட்டுறேன். உங்களோட எதிர்காலத்தை என்ன நம்பி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் என்னைக்குமே உண்மையா இருப்பேன். என் சக்திக்கு மீறி உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம காலை உணவு திட்டம் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அருமையான திட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வேலைக்கு போற பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு நல்லபடியா உணவு செஞ்சு கொடுக்க முடியலே அப்படின்ற வருத்தம் இல்லாம சத்தான உணவு சாப்பிட்டு நல்லா படிக்கலாம். சாப்பிடாம உட்கார்ந்தா படிப்பு மேல கவனம் வராது. நல்லா படிச்சாதான் வாழ்க்கையில செட்டில் ஆக முடியும். கர்ப்பிணி பெண்கள்ல இருந்து வயசான காலங்கள் வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன உதவிகள் பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணி அவ்வளோ நல்ல விஷயங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காங்க. ஆபரேஷன் 12K மூலமா வரப்போற அந்த 12,000 ரூபாய் மற்றும் இந்த அதிரடியான தேர்தல் வாக்குறுதிகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.